எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், எங்கள் வீட்டில் விளைஞ்ச கருவேப்பிலை, எங்கள் வீட்டில் விளைஞ்ச மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டு, அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் போடுறோம். அப்புறம் எங்கள் வீட்டில் விளைஞ்ச கீரைங்க கொஞ்சம் போடுறேங்க, முடக்கத்தாங்கீரை. அப்புறம் கொஞ்சம் கொடி பச்சலை கீரை போட்டிருக்கேங்க. எல்லாத்தையும் சுருளை வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ வதங்கிருச்சுங்க. இப்போ நான் உளுந்த மாவு நான் ஒரு கிரைண்டரில் அரைச்சிருக்கேங்க, ஒரு 100 கிராமு. அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சம் வெங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் போட போகிறோங்க. இப்போ பெரட்டுறோங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்.